ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஹெச்ஏஜி ஹெட்லைட் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் லைட் இப்போ எப்படி ப்ரோ இருக்குது, நாங்களும் அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, நிறையா மெசேஜஸ் பண்ணியிருந்தீங்க. அந்த லைட் வந்து எனக்கு வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக வந்து போன மாதம் 9ஆம் தேதி வாங்கியிருந்தேன். இந்த மாதம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தேதி 10. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் வந்து அந்த லைட் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த லைட் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூரில் வந்து த்ராட்லர் ஸ்பிட் ஷாப் அப்படின்னு வந்து ஒரு ஷாப் இருக்குது. அங்கே தான் வந்து மேஜராக வந்து பைக்கோட ஆக்சசரிஸ் எல்லாமே நான் அங்கே வாங்குவேன். என்னோடய ஹெல்மெட் பார்த்திங்கன்னா அங்கே தான் வாங்கினேன். ஹெல்மெட்குள்ளே இருக்க ப்ளூடூத்து அந்த மாதிரி வந்து வண்டிக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து அவங்க வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட தான் நான் எல்லாமே வாங்குவேன். கோயம்புத்தூரில் வந்து அவங்க தான் வந்து கொஞ்சம் பெரிய கடை. ஸோ அவங்ககிட்ட தான் நான் போய் வந்து இந்த மாதிரி என்னோடய பழைய ஹாலோஜன் வந்து ஹை பீம் வந்து ஃபியூஸ் போயிடுச்சு, லோ பீம் வந்து ஃபியூஸ் போயிடுச்சு, ஹை பீம் மட்டும்தான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ ஓகே, எல்இடியே மாற்றிடலாம் அப்படிங்கிறக்காக அவங்ககிட்ட நான் போய் வாங்கினேன். நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 750 சம்திங் வந்துச்சு, 750 800 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த ரேஞ்சில் வந்துச்சு. அவங்களும் வந்து பில் போட்டு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்து கம்ப்யூட்டர் பில் வந்து அவங்க தரல எனக்கு. சும்மா வந்து அந்த பில் பேட் இருக்கும் பார்த்திங்களா, அதில் தான் எழுதி கொடுத்தாங்க. அந்த பில்லை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து என் மேலே தான் தப்பு. அப்புறம் நான் லைட்டு வாங்கும்போது வந்து ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டுக்கு வந்து வாரண்ட்டி எதுவுமே வராது, பட் ஆனால் வந்து லைஃப் நல்லாயிருக்கும், நீங்கள் தாராளமாக போடலாம். ஹெச்ஏஜிங்கிறது வந்து ஒரு நல்ல ப்ராண்டு தான். ஃபாக் லைட்ஸ்லேருந்து ஹெட்லைட்ஸ்லேருந்து எல்லா லைட்ஸுமே அவங்க தான் பண்ணிருக்காங்க. எங்கிட்டையும் நல்லா சேல் ஆகிட்டுருக்கு, நீங்கள் தாராளமாக வாங்கி போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, இந்த அளவுக்கு சொல்கிறாங்க, நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் வாங்கி போட்டேன். நான் போட்டு பார்த்திங்கன்னா வயநாடு போயிட்டு வந்தேன். பிரைட்னஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. நானும் வந்து வெளியே எந்த மெக்கானிக்கிட்டையும் கொடுத்து மாட்டல. அவங்க த்ராட்லஸோட ஓன் மெக்கானிக் இருந்தாங்க, அவங்ககிட்ட தான் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு அவங்களும் பார்த்திங்கன்னா 150 rupees சார்ஜ் பண்ணாங்க. நான் இன்ஸ்டால் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 days வந்து லைட் வந்து எந்த இஷ்யூமே கிடையாது, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூ இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. நான் நைட் டைம் வந்து வண்டி எடுக்கிறதே அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் காலேஜ் போயிட்டு வருவேன். இப்போ எக்ஸாம்ஸ்லாம் போயிட்டுருக்கு, ப்ராஜெக்ட் ஒர்க் அதிலெல்லாம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். நைட் டைம் வந்து நான் வந்து ஒரு 2-3 days வந்து வண்டியே எடுக்கலை. ஸோ அந்த லைட் கம்ப்ளைண்ட் ஆனது வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 days பிஃபோர் வந்து த்ராட்லஸ் போனேன். நான் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து மொபைல் ஹோல்டர் வாங்கலாம் அப்படின்னு போனேன். நம்ம ஆர்எஸ் ரிவ்யூ பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, அந்த பைக்குக்கு வந்து நான் மொபைல் ஹோல்டர் வாங்கலாம் அப்படின்னு அதே த்ராட்லஸ் போனேன். சரி, இந்த இஷ்யூவும் கேட்டலாம் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவங்க வந்து பில் கேட்டாங்க. ப்ரோ, பில் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குது ப்ரோ, அது என்ன ப்ரோ இஷ்யூ, நீங்கள் வந்து அவங்க வந்து மாட்டினதில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க ப்ரோ, நான் சொல்கிற அதே ஷெட்டுக்கு போங்க, அவங்க த்ராட்லஸோட மெக்கானிக்கே இருப்பாங்க, நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு வந்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு மெக்கானிக்கிட்ட போய் ஒரு 1 hour வந்து அவர் வந்து முன்னாடி டூமெல்லாம் கழட்டி வந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நானும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஓகே ப்ரோ, கரெக்டாக எரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் ஸோ ஓகே அப்படின்னு நானும் செக் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். திரும்ப அதே மாதிரி பிளிங்க் ஆகி எரியுது. சுத்தமாக பவரே கிடையாது. என்ன ப்ரோ இப்படி ஆகுது அப்படின்னா, ப்ரோ லைட்டு தான் ப்ரோ கம்ப்ளைண்ட்டு, நீங்கள் போய் த்ராட்லஸில் பேசுங்க அப்படின்னு. நான் போய் பேசினதுக்கு த்ராட்லஸில் பார்த்திங்கன்னா பில்லு கேட்டாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, ப்ரோ இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்க பில்லு, இப்போ என்ன ப்ரோ பண்ண முடியும் ப்ரோ, இந்த லைட்டுக்கு வந்து வாரண்டியில் எதுவுமே கிடையாது, நான் கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்தேன், இதுக்கு வந்து எதுவும் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்ட்டாங்க. ப்ரோ, நான் உங்ககிட்ட சொல்லி தானே ப்ரோ வாங்கினேன், இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான லைட் கொடுங்க, எனக்கு கம்மி ரேட்டில் லைட் கொடுங்க அப்படின்னு நான் கேட்கவே இல்லை. எனக்கு நல்ல குவாலிட்டியான லைட் கொடுங்க, ரேட் அதிகமானாலும் பரவாயில்ல, நல்ல லைஃப் வரணும், அந்த மாதிரி தான் சொல்லி நான் உங்ககிட்ட வாங்கினேன். இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ 1 month கூட வரல, இப்படி ஆகுது அப்படின்னு. இல்லை ப்ரோ, நீங்கள் பில்லு எடுத்துகிட்டு வாங்க, நம்ம பேசிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறேன், பில்லு வந்து அவன் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டான். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 rupees போச்சு. இதோட பிரைட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நான் காமிக்கிறேன், பாருங்கள். வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து உங்கள் வண்டி சவுண்டு ஒரு மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இயர்ஃபோன் மைக்கில் தான் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். என்னோடய போயா மைக் பார்த்திங்கன்னா அதில் ரெக்கார்ட் பண்ணும்போது வண்டி சவுண்ட் நார்மலாக தான் இருக்குது. இயர்ஃபோனில் தான் ஏதோ ப்ராப்ளம், வண்டி சவுண்டு வந்து ஒரு மாதிரி கேட்குது. அது வந்து என்ஜின் சவுண்டெலாம் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக கேட்கல. அது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த இயர்ஃபோனில் தான் அந்த சவுண்ட் அப்படி கேட்குது. உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு பிரைட்னஸ் தெரியுதா? சுத்தமாக ஒன்றுமே இல்லை. ஃபோனில் ஏதோ தெரியுதுன்னு நினைக்கிறேன். சுத்தமாக பார்த்திங்கன்னா பிரைட்னஸே கிடையாது. இது பார்த்திங்கன்னா லோ பீம் தெரியுதா உங்களுக்கு? பிரைட்னஸ்ஸு இவ்வளோதான். அதான் விட்டு எரியிறது உங்களுக்கு தெரியுதா?
இருங்க ஹை பீம் போட்டால் எனக்கு தெரியும். பாருங்க லோ பீமில் ஒன்றுமே தெரில, ஹை பீமில் ஏதோ தெரியுது, கொஞ்ச நேரத்தில் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இருங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணதும் வந்து அந்த பிளிங்கிங் சவுண்டு தெரியாது, கொஞ்ச நேரத்தில் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். நான் அன்றைக்கி வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த லைட் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். அது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா என்னால் வந்து இந்த டிஸ்டன்ஸில் நிற்கவே முடியாது. உங்களுக்கு ஃபோனில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரில, என்னால் வந்து இந்த டிஸ்டன்ஸில் நிற்கவே முடியாது, கண் அப்படி கூசும். பட் ஆனால் இப்போ பாருங்களேன், நான் முன்னாடியே போய் நிற்கிறேன், அவ்வளோ பிரைட்னஸ்ஸே இல்லை. இது ஃபோனில் உங்களுக்கு கேமராவில் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் இருக்க மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். சுத்தமாக பார்த்திங்கன்னா பிரைட்னஸே இல்லை. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா இது ஹை பீம் பாருங்கள். லோ பீம்லாம் லைட் எரியிற மாதிரி கூட தெரில. அந்த பிளிங்க் ஆகுதுன்னு சொன்னேன்ல, பார்த்திங்கன்னா நான் இப்போ வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணது அது பிளிங்க் ஆக மாட்டேங்குது. நான் பாஸ் லைட் மட்டும் போட்டு காமிக்கிறேன், தெரியுதா உங்களுக்கு? அந்த ரொம்ப பிரைட்னஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, சுத்தமாக த்ரோவே கிடையாது. முதல்ல அந்த கார் இருக்க வரைக்கும் த்ரோ இருக்கும், இப்போ பாருங்களேன் சுத்தமாக த்ரோவே கிடையாது. ஆக்சுவலாக நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணல, இருந்தாலும் பார்த்திங்கன்னா பாஸ் லைட் போடும்போது ஹை பீம் தான் எரியும். ஸோ ஹை பீமே பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது. அந்த விட்டு எரியிறது அப்படிங்கிறது இப்போ ஏதோ சதி பண்ணுது. பட் ஆனால் ரொம்ப பிளிங்க் ஆகுது, ஹசார்டு மாதிரி எரிஞ்சிட்டு இருந்துச்சு ஹெட்லைட் கொஞ்சம். இப்போ பாருங்களேன் உங்களுக்கே தெரியும், பழைய வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பிரைட்னஸ்ஸு சுத்தமாக பார்த்திங்கன்னா த்ரோவே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் இருங்க நான் சொல்கிறேன், என்னோடய ஹெட்லைட் தான் இது ப்ராப்ளமாக. நான் வாங்கினது ஏதாச்சும் மேனுஃபேக்சரிங் மிஸ்டேக்கா என்ன ஏது அப்படிங்கிறத எனக்கு சுத்தமாக தெரில. பட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹசார்டு மாதிரி எரியுது ஹெட்லைட்டு. சில டைம்ஸ் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஹெட்லைட் போட்ட ஃபீலே இருக்க மாட்டேங்குது. நைட்டில் வந்து என்னால் சுத்தமாக ஓட்டவே முடியல. இப்போ வந்து திரும்ப நான் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தா ஹாலோஜன் தான் போடலான்ட்டு இருக்கேன். நீங்கள் யாராச்சும் NS200க்கு எல்இடி NS200 எந்த பைக்காக இருந்தாலும் எல்இடி போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த இஷ்யூ எனக்கு ஆகிருக்கு. இதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நான் வந்து இது வேணும்னே வந்து இந்த பிராண்டு மேலே வந்து தப்பு சொல்லணும், இந்த கடையை தப்பு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ போடல. நான் இந்த மாதிரி வந்து அந்த லைட் நல்லா இருக்குது, நீங்களும் வேணும்னா வாங்குங்க அப்படின்னு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு 1000 பேர் 2000 பேர் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த இஷ்யூ வந்துச்சுன்னா கடைசியில் வந்து நான் ஏதோ தப்பாக சொன்ன மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், எல்இடி நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஹாலோஜன் வந்து ஸ்ப்ரெட்டு கம்மியாக தான் இருக்கும், பட் எல்இடி போட்டு எனக்கு இந்த இஷ்யூ ஆகிருக்கு. இதைத்தான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோவோட கிளாரிட்டி கொஞ்சம் நைட் டைம் நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டில் ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ அவ்வளோ இதுவாக இருக்காது, என் ஃபேஸே சரியாக தெரியாது, ஆல்ரெடி நம்ம ரொம்ப கலர் வேறு. ஸோ தான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you next video.